ஆர்சிபி வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. இந்த பக்கம் மும்பை இந்தியன்ஸ் கேட்கவே வேணாம். ஒரு பக்கம் பும்ரா, ஒரு பக்கம் ஹார்திக் பாண்டியா, ஒரு பக்கம் சூரியகுமார் யாதவ், ஒரு பக்கம் நம்மளுடைய ஃபேவரட் ரோஹித் சர்மா. இந்த பக்கம் வைபவ் சூரியவன்சி ஆயா பேட்டிங் அப்படின்றாரு. அதே மாதிரி ஜெய்ஷ்வாலுமே தன்னுடைய ஃபார்மை இன்னும் ப்ரூவ் பண்ணி ஒன் டேல தன்னுடைய பொசிஷனை ஸ்ட்ராங் ஆக்கி பார்ப்பாரு. எவ்வளவு காம்படிஷனு. சஞ்சு சாம்சன் வந்திருக்கிறாரு ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐ ஹேவ் டு ரீவிசிட், அதிகபட்சமா பிளே ஆஃப் போன டீம் நாம தான். நாம 5 தடவை கப்பு ஜெயிச்சிருக்கோம், 2 தடவை சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சிருக்கோம். இதை விட ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் எப்படி கொடுக்க முடியும்? குட்டி பசங்களை கேப்டன்சி கிடியப்பா அப்படின்லாம் சொல்லாதீங்க ப்ரோ. அவங்களுடைய கேப்டன் பேட் கமின்ஸ் இன்ஜுரியில இருக்கிறதுனால அவருக்கு திருப்பி கேப்டன்சி பண்ண வர வரைக்கும் இஷான் கிஷன் கேப்டன். ரோஹித் சர்மா T20 சமீபமாக கொஞ்ச நாள் விளையாடல அப்படின்னா கூட 50 ஓவர்ஸ் கிரிக்கெட்ல அவரும் கோலியும் என்னமா மாஸ் காட்டினாங்க நீங்க பாத்தீங்க. ஸோ அவங்களும் சரியான வெறியில இருப்பாங்க. நீங்க நல்லா பாத்துக்கங்க, நம்மளுடைய ஆயுஷ் மஹத்ரே சிஎஸ்கேவோட ஓப்பனர், அவரு இந்த தடவை வைபவ் சூரியவன்சிக்கு ஈக்குவலா இல்ல, ஒரு படி மேலேயே கம்பீட் பண்ற அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவார். ப்ரவோக் லைஃப் ஸ்டைல் வியூவர்ஸுக்கு வணக்கம். நான் கிரிக்கெட் அனலிஸ்ட் வெங்கட் பிரசாத். ஐபிஎல் ஃபீவர் செமையாக நம்மளை தொட்டுட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் எலெக்ஷன் ஃபீவர் தொட்டுட்டு இருக்கு. அப்படின்னாலும் ஐபிஎலோட ஃபீவரும் கொஞ்சம் கூட குறைச்சல் இல்லாமல் நம்மளை பயங்கரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த இடத்துல எப்படி அது வந்து ஒரு கேம் ஆஃப் த்ரோன்ஸோ அதே மாதிரி இதுவுமே ஒரு ஐபிஎல் யுத்தம். எஸ், நாம் அதை பற்றி தான் பேச போகிறோம். இன்னிலேருந்து எவ்ரி டே மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட ஒரு சூப்பரான ரிவ்யூ, அந்த மேட்ச் எப்படி போச்சு அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ டிஸ்கஷன் நான் உங்களோட பண்ண போகிறேன். எதுக்குப்பா இந்த ஐபிஎல் யுத்தம்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். ஆடியன்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல நான் இதை யுத்தம்னு சொல்லலை. போதும்பா, ஒரு பேட் இன்சிடென்ட் நம்ம வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் அந்த ஒரு கூட்டத்தில் நடந்தது, நாம் அதை மறந்து வெளியே வருவோம். ஆனால் இதை நான் ஏன் யுத்தம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இது பிளேயர்ஸ்குள்ள அவங்கள யார் பெஸ்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னு சொல்கிறேன் பாருங்க. ஆர்சிபி தன்னுடைய 18வது சீசன்ல கப்பு ஜெயிச்சிருக்காங்க. அதை ரீடைன் பண்றதுக்கான ட்ரை கண்டிப்பா பண்ணுவாங்க. அண்ட் ஆர்சிபி ஃபேன்ஸ் 95% வாய்ப்பு இருக்கு ஆர்சிபி கப்பை ரீடைன் பண்றதுக்கு. அது ஏன் நான் அப்புறமா சொல்றேன். நான் சும்மா கன்வின்ஸ் பண்ணலாம் சொல்ல, ஏன்னா சூப்பரான டீம் வச்சிருக்காங்க. எப்படி இந்தியா வேர்ல்டு கப் போச்சோ அதே மாதிரியே 2 மெயின் ஸ்பின்னர்ஸ், அவங்களோட பிளேயிங் 12 நான் சொல்றேன், 2 மெயின் ஸ்பின்னர்ஸ், அப்புறம் வந்து ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர்ஸோட சேர்த்து 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இப்படி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்களுக்கு 95% ஆஃப் த சான்ஸ் இருக்கு கப்பை ரீடைன் பண்றதுக்கு. அடுத்து சிஎஸ்கேவும் மும்பை இந்தியன்ஸும், ஏய் நாங்க தான்டா ஓஜி, 5 டைம் கப் வின்னர்ஸ்டா, இந்த டைம் ப்ரூவ் பண்றோம் பாரு, கொஞ்சம் சீசனா ட்ரையா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ப்ரூவ் பண்றதுல வெறியோட இருப்பாங்க. அதுல முக்கியமா சிஎஸ்கேல வந்து பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சனை உள்ள பிக் பண்ணாங்க. சஞ்சு சாம்சன் கடந்த 3 மேட்ச் இந்தியாவுக்காக ஓப்பனிங் எப்படி ஆடினாரு உங்களுக்கு தெரியும். அண்ட் சிஎஸ்கேக்கு போன சீசன்ல ஓப்பனிங் அண்ட் மிடில் ஆர்டருடைய அந்த ஒரு ஸ்திரமற்ற தன்மை தான் பிரச்சனையா இருந்துச்சு. இப்போ அது அழகா செட்டில் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா ஓப்பனிங்ல ஆப்வியஸ்லி உங்களுக்கு நம்மளுடைய சஞ்சு சாம்சன் நல்லா ஃபயர் பண்ணாருன்னா, உருவேல் பட்டேலும் நம்ம பிரேவிஸ் எவ்வளவு சூப்பரான ஃபார்ம் வந்தார் வேர்ல்ட் கப்லன்னு பாத்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக அந்த ஒரு 6 போதும் ப்ரூவ் பண்றதுக்கு. ஸோ அவரும் மிடில் ஆர்டர் ஸ்திரத்தன்மை ஆகிடுவாரு. இந்த பக்கம் மும்பை இந்தியன்ஸ் கேட்கவே வேணாம். ஒரு பக்கம் பும்ரா, ஒரு பக்கம் ஹார்திக் பாண்டியா, ஒரு பக்கம் சூரியகுமார் யாதவ், ஒரு பக்கம் நம்மளுடைய ஃபேவரட் ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா T20 சமீபமாக கொஞ்ச நாள் விளையாடல அப்படின்னா கூட 50 ஓவர்ஸ் கிரிக்கெட்ல அவரும் கோலியும் என்னமா மாஸ் காட்டினாங்க நீங்க பாத்தீங்க. ஸோ அவங்களும் சரியான வெறியில இருப்பாங்க. இந்த பக்கம் என்ன விட்டியப்பா அப்படின்னு திடீர்னு இஷான் கிஷனை கேப்டன் ஆக்கி விட்டாங்க. இன்டரிம் கேப்டன் தான். ஆனா இஷான் கிஷனை வந்து SRHல அவங்களுடைய கேப்டன் பேட் கமின்ஸ் இன்ஜுரியில இருக்கிறதுனால அவருக்கு திருப்பி கேப்டன்சி பண்ண வர வரைக்கும் இஷான் கிஷன் கேப்டன். குட்டி பசங்களை கேப்டன்சி கிடியப்பா அப்படின்லாம் சொல்லாதீங்க ப்ரோ. இஷான் கிஷன் ஜார்க்கண்டுக்கு கேப்டனா இருந்து விஜய் ஹசாரே டிராஃபியை ஜெயிச்சதுனால தான் அவருக்கு டீமுக்குள்ளே இடம் கிடைச்சதுன்றது சரித்திரம். சூப்பரான கேப்டன்சி, தோனியோட சிஷியனா சில இன்புட்ஸ்லாம் வேற வாங்கி ஜெயிச்சாரு. அதனால அவர் ஒரு பக்கம் தன்னை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அதே டீம்ல இருக்கிற அபிஷேக் சர்மா, நம்ம கொஞ்சம் இன்னும் அவுட் ஃபார்ம்ல இருக்கோம்ல, இஷான் கிஷன் நல்ல பேர் வாங்குறாரு, நம்ம இன்னும் பெட்டரா பண்ணுப்பா அப்படின்ற ஒரு ஆசை அவருக்கு இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம். ஸ்ரேயாஸ் ஐயரை விட்டுற முடியுமா? ஸ்ரேயாஸ் ஐயரை வந்து நடுவில் இன்ஜுரினால கொஞ்சம் டீம் விட்டு தள்ளி வச்சிருந்தாங்க. T20 அவருக்கு இன்னும் வாய்ப்பு கொடுக்கப்படல. பட் ஒன் டேல டெஃபினட்டா அவருக்கான ஸ்பாட் கன்ஃபார்ம்டு. ஆனா வந்தா ராஜாவா தான் வருவேன் அப்படின்னு இப்போதைக்கு சுப்மன் கில்லோடைய பேர் கொஞ்சம் அடிபட்டு இருக்கிற நேரத்தில், என்னையே நீங்க வந்து ஒன் டே கேப்டன் ஆகக்கூடாது, நான் இதுல ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு அவரும் ப்ரூவ் பண்ண வருவாரு. சரி, ஐபிஎல் பார்வையிலே பார்த்தீங்கன்னா கூட
ஒரு பக்கம் கௌதம் கம்பீர் அவர் 2 பேருமே சிமிலர் கேரக்டர்ஸ். அவர் வந்து இந்த டீம்லேருந்து வெளில வந்து நான் கிங்ஸ் 11 பஞ்சாபே சூப்பராக கொண்டு வரேன்டான்னு ஃபைனல் கொண்டு வந்து ஜஸ்ட் ஸ்லிப்பில் அந்த மேட்சை விட்டாங்க. 6 ரன்னோ 7 ரன்னோ தான் வித்தியாசம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அவங்க ஸ்டார்டிங்கில் பெட்டராக ஆடிந்தா அந்த கப்பு அவங்களுது. ஸோ அப்படிப்பட்ட ஸ்ரேயாஸ் ஐயரும் தன்னை ப்ரூவ் பண்ணணும்னு ஒரு பயங்கரமான இன்டென்ட்டில் இருப்பார். விட்டுறக்கூடாது. சுப்மன் கில் அவரை குறைச்சி இட போடாதீங்க. ப்ராப்பர் டெஸ்ட் பிளேயர். இந்தியாவுக்கு 3 ஃபார்மெட்டுக்குமே அவர் கேப்டன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அறிவிக்கப்பட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பொசிஷனை இழந்து இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காரு. ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் நான் சூப்பராக ப்ரூவ் பண்ணோம். இந்த பக்கம் என்னுடைய தோழன் தாய் சுதர்சன் இருக்காரு, எனக்காக ஓப்பனிங் பண்ண போறாரு. நம்மளுடைய டீம் ஜோஸ் பட்லர் அங்கே இருக்காரு. ஸோ ரூதர்ஃபோர்ட் இருக்காரு. ஸோ நம்ம டீமை வச்சு we will have to prove the best அப்படின்னு அவருமே ஒரு இன்டென்ட்டோட இருப்பாரு. ஸோ இத்தனை பேர் வெறியோடு இருக்கும்போது ரிஷப் பந்த் விடுவாப்லையா? ரிஷப் பந்த் தோடா நான் வரேன். அதாவது T20 வேர்ல்டு கப்பில் 2024 நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அவர் இருந்தார். பாகிஸ்தானுக்கு எதிரான மேட்ச்சில் அவர் தான் 40+ ரன் அடிச்சது, மறந்துடக்கூடாது. இப்போ அவரும் ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்பாரு. ஸோ ஆல்மோஸ்ட் நான் எல்லா டீமும் சொல்லிட்டேன். இந்த பக்கம் வைபவ் சூரியவன்ஷி ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்றாரு. அதே மாதிரி ஜெய்ஷ்வாலுமே தன்னுடைய ஃபார்மை இன்னும் ப்ரூவ் பண்ணி ஒன் டேல தன்னுடைய பொசிஷனை ஸ்ட்ராங் ஆக்கி பார்ப்பாரு. எவ்வளவு காம்படிஷனு! இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ப்ரெடிக்ஷனோட ஆரம்பிக்கிட்டா மஹத்ரே. நீங்க நல்லா பார்த்துக்கங்க, நம்மளுடைய ஆயுஷ் மஹத்ரே சிஎஸ்கேவோட ஓப்பனர். அவரு இந்த தடவை வைபவ் சூரியவன்ஷிக்கு ஈக்குவலா இல்ல, ஒரு படி மேலேயே கம்பீட் பண்ற அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நான் நம்புறேன். ஏன்னா அவங்க 2 பேருமே வேர்ல்டு கப் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. அதுவும் ஆயுஷ் மஹத்ரே கேப்டனா அண்டர் 1950 ஒரு வேர்ல்டு கப்பை கேப்டனா இருந்து ஆயுஷ் மஹத்ரே ஜெயிச்சுட்டு வந்தாரு. அந்த ஃபைனல் மேட்ச்ல அவங்க 2 பேரும் அடிச்ச அடி தெரியுமா? ஸோ ஒருவேளை சிஎஸ்கேக்கு அவர் ஃபியூச்சர் கேப்டனாக அவரை வந்து ஒரு தோனி மாதிரி லாங் டேர்ம் கேப்டனாக ப்ரிப்பேர் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால அவரும் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவார். ஸோ இப்படி எல்லாருமே அவங்களுக்குள்ள அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. அதனால தான் ஐபிஎல் யுத்தம். ஐபிஎல் யுத்தத்தை பற்றி செம்மையாக டிஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வீடியோவில் சிஎஸ்கே பற்றி சொல்ல அப்படின்னா ஃபேன்ஸ் என்ன பண்ணிப்பாங்களா? ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய ஒரு ரிலீஜியனாகவே பார்க்கக்கூடிய ஒரு டீம் சிஎஸ்கே, அதை மறக்கவே முடியாது. அஃப்கோர்ஸ் லாஸ்ட் சீசன் வாஸ் நாட் குட் பிரதர். எல்லா சீசன்லையும் எல்லாருமே ஹீரோவாலாம் இருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐ ஹேவ் டு ரீவிசிட், அதிகபட்சமாக பிளே ஆஃப் போன டீம் நாம தான். நாம் 5 தடவை கப்பு ஜெயிச்சிருக்கோம், 2 தடவை சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சிருக்கோம். இதை விட ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் எப்படி கொடுக்க முடியும்? எஸ் வி ஹேட் அ பேட் சீசன். ஏன்னா அந்த எல்லோ ஜெர்சி போட்டனாலே என்னன்னு தெரியல, கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டீமாகவே சிஎஸ்கே இருக்குது. எப்பப்பெல்லாம் ஓப்பனிங் நல்லா இருக்கோ அப்போ கப்பு ஜெயிக்கிறோம், எப்பப்பெல்லாம் ஓப்பனிங் சொதப்புதோ அப்போ நம்ம உதவாங்கிட்டு வரோம். இதுதான் நமக்கு நடக்குது. லாஸ்ட் டைம் ஓப்பனிங் வாஸ் அ கன்சர்ன். ருத்ராஜ் கெய்க்வாட் நடுவில் போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் கடந்த சில சீசன்ஸ்க்கு முன்னாடியிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்வே அண்ட் ரச்சின் ரவீந்திரா அந்த காம்பினேஷன் சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. 2023 அப்புறம் பெருசாக பிடிபடல அந்த ஓப்பனிங் அண்ட் டாப் ஆர்டர். அண்ட் மிடில் ஆர்டர் நமக்கு ஒரு பெரிய பேத்தட்டிக் ஜோனாக இருந்துச்சு. திரிபாட்டி வாஸ் நாட் டூயிங் அட் ஆல். அதுக்கப்புறம் வந்து விஜய் சங்கர் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது, அவர் கொஞ்சம் சொதப்பினார். தீபக் கூடா எதுக்காக இருக்கேன், என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியாது, ஆனால் டீமில் விட்டு நான் கண்டிப்பாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேயராகவே இருந்தார். ஸோ நோ பர்சனல் கிரிட்டிசைசேஷன், பட் அதுதான் உண்மை. ஆனால் இப்போ அந்த சிச்சுவேஷன்ஸ் ஃபுல்லாகவே மாறி இருக்கு. செம்ம ஃபார்மில் இருக்கக்கூடிய பிரேவிஸ் இப்போ நம்மளுடைய மிடில் ஆர்டரில் இருக்கார். போன டைமும் இருந்தார், பட் அவருக்கு முன்னாடி ஆடக்கூடியது யார் அப்படின்ற கேள்விக்கு இப்போ பதில் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஓப்பனிங்க்கு சஞ்சு சாம்சன் வந்திருக்கிறாரு ப்ரோ. நீங்கள் கேட்கலாம், வெங்கட் பிரசாத் உங்கள் வீடியோ நான் பார்த்துருக்கிறேன், சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வந்தப்பெல்லாம் நீங்கள் பெருசாக செலிப்ரேட் பண்ணல. எஸ், நான் செலிப்ரேட் பண்ணல. ஏன்னா அதே வெங்கட் பிரசாத் தான் சொல்லியிருந்தேன், சஞ்சு சாம்சன் கிட்ட சில குறைபாடுகள் இருக்குது. அவர் எப்போவுமே கிராஸ் பேட்டில் உடனே ஹிட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அவர் மட்டும் கொஞ்சம் நின்று ஆடி இருந்தால், ஒரு தடவை எஸ்ஆர்ஹெச்சுக்கும் அவருக்கும் ஒரு பிளே ஆஃப்ல க்ரூஷியல் எலிமினேட்டர் மேட்ச் ஒன்று நடந்துட்டு இருந்தப்போ அவர் அதில் வின் பண்ணி ஃபைனலுக்கே வந்திருக்கலாம். அதான் கேகே ஜெயிச்சாங்களே ஒரு சீசனில், அதில் வந்து ஃபைனலுக்கே அவர் வந்திருக்கலாம் எஸ்ஆர்ஹெச்சுக்கு பதிலான்னு கூட நான் சொல்லியிருந்தேன். இப்போ அந்த ஒரு சூப்பரான அடாப்டபிலிட்டியை அவர் கொண்டாண்டாரு. நீங்கள் வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான அந்த வான்கடே மேட்ச்சில் என்ன அழகாக கிராஸ் பேட் ஷாட்ஸே ஆடாமல் ஃப்ளிப்பு கட்டு, அதுக்கப்புறம் தேவையான இடத்துல பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸர்ஸ்னு அவ்வளோ அழகாக கடைசி வரைக்கும் ஆடினார். அந்த மெச்சூரிட்டி அடுத்த 2 மேட்ச், ஸோ மொத்தம் 3 மேட்ச்லையுமே எக்ஸிபிட் பண்ணார். ஸோ இந்த ஒரு குவாலிட்டி அவருக்கு வந்துட்டதால் அவர் இன்னெவிட்டபிள், தவிர்க்க முடியாத ஒரு சூப்பரான ஓப்பனராக இந்த டோர்னமெண்ட்டில் இருப்பாருன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். ஏன்னா இப்போ சிவகார்த்திகேயன் அவருக்கு வந்து அந்த நிகழ்ச்சியில் கூட அவர் சொன்னார், தட்டுறோம் தூக்குறோம் 6 அடிக்க வேண்டியதாக வேற என்ன அப்படின்னாரு. ஆனால் 6க்கு மட்டும் போகாமல் சஞ்சு சாம்சன் ப்ரோ கொஞ்சம் உங்களுடைய அந்த ஃப்ளிப் ஷாட்ஸ், கட் ஷாட்ஸ்னு ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆட ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இந்த பக்கம் மாத்திரை நல்லா வீச ட்ரை பண்ணுவார். ஸோ நீங்கள் அந்த ஒரு ஸ்பேஸை கொடுத்துட்டீங்கன்னா மேபி மாத்திரை நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ருத்ராஜ் கெய்க்வாட் வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் தட்டுறோம் தூக்குறோம் கேம் ஆடலாம். இப்படி அவங்க ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டாங்கன்னா அநேகமாக உர்வில் பட்டேல் நடுவில் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சர்ஃபராஸ் கானோட நான் அவரை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அப்படி வந்துட்டாங்கன்னா அடுத்து பிரவீசன், சிவன் தூபே காம்பினேஷன் கேட்கவா வேணும். ஒரு 14-15 ஓவர் வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு 7 to 8 ரன் ரேட் கூட போதும் எனக்கு. அந்த அளவுக்கு ரன் ரேட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பக்கம் பிரவீஸ், அந்த பக்கம் சிவன் தூபே ஆட வச்சு பாருங்க. என்ன பவுலர் வந்தாலும் தகிட்ட ததிமின்னு அடி தான். அதனால செமையாக இருக்கும். ஸோ சிஎஸ்கே கிட்ட பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது பேட்டிங்கில்.
அந்த இடத்துல நான் ஒரு டாட் வைக்கிறேன். போலிங்கில் கொஞ்சம் பெத்தட்டிக்காக தான் டீம் பிக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஜடேஜா, அஸ்வின் மாதிரி ஜாம்பவான்கள்லாம் வெளில வந்ததுனால மட்டும் நான் சொல்லலை. நம்ம கிட்ட வந்து ஒரு பும்ரா மாதிரியோ இல்லை ஒரு ஹேசல்வுட் மாதிரியோ இவர் போட்டால் மாசுடாங்கிற மாதிரி ஒரு போலர் இல்லை. மேட் ஹென்ரி இருக்காரு, டெஃபினட்டாக அவர் ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சுமே ஆடுவாருன்றது தான் என்னுடைய கணிப்பு. பட் அவருக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு இந்த பக்கம் கலீல் அஹ்மத், அன்ஷுல் காம்போஜ், அதுக்கப்புறம் குர்ப்ரீத் சிங் இவங்கெல்லாம் இருந்தாலுமே இதில் யாருமே பெரிய ப்ரூவன் கிடையாது. அன்ஷுல் காம்போஜ் ஐ வில் பெட் ஆன், ஓகேங்களா? அவரை நீங்கள் கொஞ்சம் இன்னும் நல்லா வந்து அந்த ஒரு லென்த்தி டெலிவரிஸ், அதுக்கப்புறம் யாக்கர் டெலிவரிஸ்க்கு ட்ரெயின் பண்ணிங்கன்னா ஹி வில் பி அ சூப்பர் ஹீரோ இன் டெத் ஓவர்ஸ். ஸோ அவரை கொஞ்சம் பெட்டராக யூஸ் பண்ணோம். என்ன கேட்டால் குர்ப்ரீத் சிங்கை விட நான் ஐ வில் கோ ஃபார் அன்ஷுல் காம்போஜ். பட் ஸ்டில் இந்த ஒரு காம்பினேஷனோட ஸ்பின்னர்ஸ் நம்ம கிட்ட ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஸ்பின்னர்ஸில் வி ஹவ் காட் பிரசாந்த் வீர், அதுக்கப்புறம் ராகுல் சேஹரும் நம்ம டீமுக்குள்ள வந்திருக்காரு. ஸோ 2 ஸ்பின்னர்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்காங்க 100ஓட சேர்த்து. ஸோ நமக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் இருந்தாலும் வெல் எஸ்டாப்ளிஷ்டு போலர்ஸ் அப்படின்னு இவங்களை கால் பண்ண முடியாது. அதனால போலிங் ஒரு கன்சர்ன் தான். மோர் ஓவர் சேப்பாக் பிச்சுனா நல்ல போலிங்க்கும் சப்போர்ட் பண்ணும். பேட்ஸ்மென்ஸ் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கிங் பேட்ஸ்மென்ஸ், அதாவது கண்ணாபின்னா நடிக்காம ப்ராப்பர் ஷாட்ஸ் ஆடுற பேட்ஸ்மென்ஸாக இருந்தால் மட்டும்தான் விளையாட முடியுன்ற நிலைமை மாறி பக்கா பேட்டிங் பிச் ஆயிருச்சு. நீங்கள் பார்த்தீங்க ஜிம்பாப்வேவே கிட்டத்தட்ட 170 ரன் கிட்ட வந்துட்டாங்க. நம்ம கிட்ட சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது 250+ வேற அடிச்சோம். ஸோ தெர் இஸ் அ ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சுமே 200+ ரன்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற பட்சத்தில் பேட்டிங்கில் தான் நம்ம மோர் ரிலையண்ட்டாக இருக்கும். ஸோ போலிங் கொஞ்சம் அப்படி இப்படி வீக்காக இருக்கிறதுனால முக்கியமான ஒரு விஷயம் ஃபீல்டிங். தயவு செஞ்சு கண்ணுங்களா, ஃபீல்டிங் கொஞ்சம் சூப்பராக பண்ணுங்க. நீங்கள் சென்னை 28 பிரேம்ஜி மாதிரி போயிடாதீங்க. நல்ல கேட்சிங் வரணும். லாஸ்ட் டைம் நம்மளோட ஃபீல்டிங் ரொம்ப ரொம்ப பெத்தட்டிக்காக இருந்துச்சு. அண்ட் சிவம் துபே கேச்சஸ் நல்லா பிடிக்கிறாரு. பட் அவர் வந்து ரன்னிங்க்கு ஒரு பொசிஷனுக்கு போய் அந்த பால் கிட்ட நிற்கிறதுன்றது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குது. சஞ்சு சாம்சன் கீப்பிங்கில் இப்போ செம மாசாக இருக்காரு. ஸோ கீப்பிங் எனக்கு தெரிஞ்சு ப்ராப்ளமாக இருக்காது. அஃப்கோர்ஸ் தோனியை கீப்பிங் பண்ணுறதுக்கு தயவு செஞ்சு நம்ம கூப்பிடக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு இம்பாக்ட் பிளேயராக பேட்டிங்கில் மட்டும் யூஸ் பண்ணுன்றது தான் என்னுடைய சஜஷன். ஸோ டீம் நல்ல ஒரு ஃபீல்டிங் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு பாசிபிலிட்டி ஜாஸ்தி. ஸோ நான் கொடுக்குற மார்க்கு 6/10. நாம போலிங்லையும் ஃபீல்டிங்லையும் கேபிட்டலைஸ் பண்ணிட்டா டெஃபினட்டாக நமக்கான வாய்ப்பு இருக்குது. என்னுடைய கணக்கு சரியாக இருந்தால் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் சிஎஸ்கே இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக பிளே ஆஃப் போவாங்க ப்ரோ. இவ்வளோ நேரம் நம்ம பேசிட்டு ஆர்சிபி பற்றி பேசாமல் இருந்தால் அது கிரைம் ஆகிடாதா? சிஎஸ்கேக்கு அடுத்த லெவலில் அதிகபட்ச ஃபேன்ஸ் இருக்கிற ஒரு டீம் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் அவங்க ஃபர்ஸ்ட் டைமாக டிஃபெண்டிங் சாம்பியன்ஸாக விளையாட போகிறாங்க. இது வரைக்கும் தொடர்ந்து 2 கப்பை ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஜெயிச்சிருக்கிறது ஒரே ஒரு தடவை தான் நடந்திருக்கு. அது யார் பண்ணா அப்படின்னு நீங்களே தேடி போய் பாருங்க. அப்போதான் என்னுடைய எனர்ஜிக்கான காரணம் உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு ரெப்யூட்டேஷன், அதாவது மறுபடியும் இந்த கப்பை தக்க வைத்துக் கொள்ளுமா ஆர்சிபி அப்படின்னா 95% பாசிபிலிட்டி இருக்குதே. நான் வந்து ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்லாம் கொடுக்கல. அதுக்கான ரீசன் பின்வருமாறு. கொஞ்சம் நம்ம வந்து அப்படியே ராசியை வச்சு பார்ப்போம் அப்படின்னால முதல்ல அதை வச்சு பார்ப்போம், அப்புறம் டெக்னிக்கலாக பார்ப்போம். ராசி வச்சு பார்த்தோம் அப்படின்னா 2024 பெண்களுக்கான அணி, அதாவது ஆர்சிபி பெண்களுக்கான அணி கப்பு ஜெயிச்சாங்க. அதே வருஷம் கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் வந்து T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சது. அடுத்து 2025 வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் அணி ஃபர்ஸ்ட் டைமாக கப் அடிச்சாங்க. அப்புறம் திருப்பி இப்போ 2026 பெண்கள் அணி கப் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இப்போ 2026 நம்ம பசங்க இந்தியன் T20 டீமும் கப் அடிச்சிருக்காங்க 2026. ஸோ மறுபடியும் ஆர்சிபி அதை ரீடைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. இது பிலாசபிக்கலி. இப்போ நான் ஆக்சுவல் டெக்னிக்கல் படி வரேன். இது லக் ஃபார்ச்சூன்ஸ் படி. இப்போ நான் டெக்னிக்கல் டீடைல்ஸ்க்கு வரேன். டெஃபினட்டாக ஆர்சிபிக்கு கப்பு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் தெரியுமா? அப்படி ஒரு டீப் பேட்டிங் லைனப், ஓகேங்களா? விராட் கோலி ஒன் டேல செம்ம ஃபார்மில் இருக்காரு. அதே மாதிரி ஸோ அதை வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல பிரதிபலிப்பார், ஓகேங்களா? அண்ட் ஃபில் சால்ட் அஃப்கோர்ஸ் எஸ் ஹி டிடன்ட். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெவல் ஸ்டார்ட் கொடுக்கல அப்படின்னா கூட நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடி இருக்காரு, நிறைய சிக்ஸஸ் அடிச்சிருக்காரு. ஸோ இங்கிலாந்துக்கு வந்து அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் என்னுடைய மெமரி கரெக்டாக இருந்தால் 150க்கு மேலே அவர் இங்கிலாந்துக்கு விளையாடும் போது இருந்துச்சு. ஸோ அவர் கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஸ்டார்ட் கொடுப்பாரு. படிக்கல் மட்டும்தான் நம்ம பெரிய லெவலில் கெஸ் பண்ண முடியாத ஒரு பிளேயராக இருக்கார். ஸ்கில்டாக இருக்காரு, பட் சில நேரத்தில் விக்கெட்டை விட்டுறாரு. ஆனால் படிக்கல் டொமஸ்டிக்கில் கொஞ்சம் ரீசெண்டாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அடுத்து படிதார் கேட்கவே வேண்டாம். மத்திய பிரதேஷோட பிளேயர் எவ்வளோ அழகாக கேப்டன்சி பண்ணார் லாஸ்ட் டைம்ன்றதை நீங்கள் பார்த்தீங்க. அண்ட் அவருக்கும் நல்ல ஹிட்டிங் அபிலிட்டி இருக்குது. தென் வாட் நாட்? நான் பேச போகிற ஆளை பற்றி உங்களுக்கு தெரியும். பெத்தல், ஜாக்கப் பெத்தல். டிம் டேவிடை யூஸ் பண்ணக்கூடாது, ஜாக்கப் பெத்தல் தான் உள்ளே கொண்டு வரணும். ஏன்னா செம ஃபார்மில் இருக்காரு. போன சீசன்லேயே பெத்தலை ஆட விடுங்கப்பான்னு அழாத குறையாக ஒவ்வொரு மேட்சும் நான் சொல்லிட்டு இருப்பேன். இந்த டைம் அவர் இங்கிலாந்து கிட்ட ப்ரூவும் பண்ணிட்டாரு. ஒரு மேட்ச் அடிச்சாருன்றதுனால நான் சொல்லலை தலைவா. அவருடைய பேட்டிங் டெக்னிக்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. சும்மாவே சுத்தாம ஆனவனா ஐபிஎல் என்ன பிரதர் போட போறாங்க, ஒய்டி ஆக்கர் போட போறாங்க. அந்த ஒய்டி ஆக்கரை எப்படி அழகாக கட் பண்ணி பவுண்டரி ஆக்குறதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. தேவையான போலர்ஸுக்கு மரியாதை கொடுக்குறாரு. அப்புறம் கொஞ்சம் லூஸ் பால்ஸ் வந்தாலும் ஹிட் பண்றாரு. சச் அ ஃபேபுலஸ் பிளேயர். அவரை வந்து அழகாக அந்த ஒரு டவுன் தி ஆர்டர் பொசிஷன் டீம் டேவிட் பாலா யூஸ் பண்ணாங்கன்னா பேட்டிங் ஆர்டர் இன்னும்
ஸ்ட்ரென்தன் ஆகும். அண்ட் வாட் நாட், ஜிதேஷ் சர்மா எவ்வளோ நல்ல நல்ல நாக்ஸ் ஆடி இருக்காரு போன சீசன்லன்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் அவரும் இருக்காரு. அப்படியே நீங்கள் கவுண்ட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா கீழே ரொமேரியோ ஷெப்பர்டு வரைக்கும் சூப்பரான பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. போன சீசனில் ஒரு மேட்ச் அடிச்சாரு பாருங்க, அடி கடைசி ஓவரில், மறக்க முடியுமா? ஆனாலும் சச் அ டீப் பேட்டிங் லைனப், ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு டீம். அடுத்து குருணால் பாண்டியா லாஸ்ட் சீசனில் ஃபைனலில் வந்து மேன் ஆஃப் மேட்சே வாங்கினார் போலிங்காக. பட் பேட்டிங்லேயே அவர் செம்மையாக கான்ட்ரிபியூட் பண்ணுவார்ன்றது உங்களுக்கு தெரியும். அண்ட் டு நாட் ஃபர்கெட், நீங்கள் அப்படியே கீழே வந்தீங்கன்னா கூட ரொமேரியோ ஷெப்பர்டு போன சீசனில் ஒரு ஃபைனலில் ஒரு ஹிட் ஒன்று பண்ணாரு பாருங்க, மறக்க முடியுமா? இன்னும் அடி. ஸோ அந்த அளவுக்கு நல்ல எபிலிட்டி உள்ள பிளேயர்ஸ், பேட்ஸ்மென்ஸ் டவுன் தி ஆர்டர் 8வது டவுன் வரைக்கும் நல்ல பேட்ஸ்மென்ஸ் இருக்காங்க. போலிங்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க. ஒன்று வந்து குருணால் பாண்டியாவே சூப்பராக போட்டார். போன டைம் அவர் எவ்வளோ நல்லா டெலிவர் பண்ணி எவ்வளோ க்ரூஷியல்ஸ் விக்கெட் எடுத்தார்ன்றதை பார்த்தீங்க நிறைய இடங்களில். ஃபைனல் ஓவர் போட வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வந்தப்போ கூட அஃப்கோர்ஸ் நல்ல ஒரு ரன்னுக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு. ரன் வந்து நிறைய டிஃபெண்ட் பண்ண வேண்டிய இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது கூட விக்கெட்ஸ்லாம் எடுத்தார் க்ரூஷியல் மூமெண்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்க. அண்ட் வி ஹாவ் சுயேஷ் சர்மா ஹூ இஸ் எக்ஸலண்ட் இன் ஸ்பின். அவரை நீங்கள் இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வந்து போலிங்கில் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் யூ ஷுட் நாட் ஃபர்கெட், ஜேக்கப் பெத்தலும் ஒரு நல்ல லெஃப்ட் ஆர்ம் ஸ்லோ பவுலர். ஸோ அதனால் வந்து ஹீ இஸ் ஆல்சோ வண்டர்ஃபுல் இன் ஸ்பின். ஸோ 3 ஸ்பின்னர்ஸை டீமில் பிளேயிங் 12 நீங்கள் வச்சுக்க முடியும். அதை தவிர்த்து ஃபாஸ்ட் பாலிங் கேட்க வேணுமா? ஆசில் வுட் அவருக்கு நிறைய ஸ்ட்ரெயின் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் டஃபே டீமில் எடுத்திருக்காங்க. பட் மெயின் மேட்சஸ்லலாம் கண்டிப்பாக ஆசில் வுட் விளையாடுவார். கூடவே நம்ம புவி, என்னை ஒன் டே டீம்லேயே எடுக்கல, T20 டீம்லேயே எடுக்கல, நான் ப்ரூவ் பண்ணுறேன்டா அப்படின்னு செமையாக ப்ரூவ் பண்ணுவார். போன சீசனில் டெத் ஓவர் 19th ஓவர் போட முடியாத ஒரு போலர் அப்படின்னு பேர் எடுத்திருந்தவர் போன சீசனில் எவ்வளோ மேட்சஸில் நல்லா போட்டார் நீங்கள் பார்த்தீங்க. ஸோ டெஃபினட்டாக ஹீ வில் ஆல்சோ ப்ரூவ் வெல். அண்ட் டு நாட் ஃபர்கெட், இவருமே ரொமேரியோ ஷெப்பர்டுமே ஒரு சூப்பரான போலர். ஸோ 3 சாலிட் ஃபாஸ்ட் போலர்ஸ் இருக்காங்க. இதை தவிர்த்து யாஷ் தயாலும் டீமில் இருப்பார். ஸோ 3 போலர்ஸ். இதை தவிர்த்து ரொமேரியோ ஷெப்பர்டே மெயின் போலர் தான், பட் அவரையுமே ஒரு பார்ட் டைம் போலர் மாதிரி யூஸ் பண்ணுற அளவுக்கு 4 ஃபாஸ்ட் போலர்ஸ், அதுக்கப்புறம் 3 ஸ்பின்னர்ஸ், இம்பாக்ட் பிளேயரோட சேர்த்து நம்ம அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த காம்பினேஷனில் ஒரு 6 பிளேயராவது, 7 கொண்டு வரலாம். பட் பிளான் பண்ணால் ஒரு 6 பிளேயராவது டெஃபினட்டாக நம்ம கொண்டு வரலாம். அப்படிங்கிற பட்சத்தில் ஆர்சிபி வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அவங்க மிஸ்டேக் பண்ணாமல் ஆடுற வரைக்கும் எதிர் டீம், நான் சொன்னல கிங்ஸ் 11 பஞ்சாபை என்றைக்குமே குறைச்சிட போடாதீங்க. ஸோ அவங்கள மாதிரி நல்ல ஃபயர் ஹிட்டிங் டீம்ஸ் நடுவில் வந்து தடுக்கிற வரைக்கும் anything can be done by RCB. ஸோ இந்த சீசன் சூப்பராக இருக்க போது. ஒவ்வொரு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த மேட்ச் பற்றின ஒரு சூப்பரான டீடைல் அனலைஸ்டு ரிவ்யூவை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த இடத்துல நம்ம சந்திச்சு ஒருத்தர் பேச போகிறோம். எப்படி அந்த மேட்ச் போச்சு, அந்த மேட்ச்ல இன்னும் என்ன பெட்டராக பண்ணியிருக்கலாம், எந்த இடத்துல மிஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி செம்ம டீடைலிங்கோட பேச போகிறோம். அண்ட் வாட் நாட், அதுக்கு அடுத்த மேட்சுக்கான ப்ரெடிக்ஷனும் இருக்குது. ஸோ அடுத்த மேட்ச்சில் யார் பெருசாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், அந்த பிச் கண்டிஷன்ஸுக்கு யார் ஃபேவரபுளாக இருப்பா, இதெல்லாமும் சொல்ல போகிறோம். சொல்கிறது மட்டும் இல்லை, அந்த ப்ரெடிக்ஷன் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, ஒரு ஸ்டேஜில் நம்ம சிஎஸ்கே த பெஸ்ட் போலிங் பிக் எடுக்காததுனால மற்றவங்களுடைய தோல்வியை நம்பி நம்ம விளையாட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் கூட வரும். ஓகேங்களா? அப்படி வர நேரத்தில் அந்த நெக்ஸ்ட் மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ தொடர்ந்து பாருங்கள் நம்ம லைஃப் ஸ்டைல் ப்ரவோக் சேனலில். Stay provoked with IPL.